கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட மருது அவரோட விஷயத்தை வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அதாச்சும் அவர் பெரிய தப்பான தொழில் பண்ணி நெட்வொர்க் நடத்திட்டுருக்காரு. ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு சொத்தை அடையிறதுக்காக பார்த்திங்கன்னா அது வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரேவதியும் ஏமாற்றி கல்யாணம் பண்ண பார்க்குறாரு. இப்போ வசமாக நம்மளோட கார்த்திகிட்டையும் அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட்டில் மாட்ட போகிறாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மருது ஒரு பொண்ணு மருதுக்காக பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க ஃபோனில் வீடியோ வச்சு மிரட்டி அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த ஃபோனோட ஆதாரத்தை, அதாவது அந்த ஃபோட்டோவை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறதுக்கு போகும்போது அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த பொண்ணை கோமா ஸ்டேஜில் படுக்க வச்சுட்டாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்திங்கன்னா என்னென்னா கார்த்தியும் போலீஸும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் நினச்சா முடியும், அவனை பிடிக்க முடியும், ஏன்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட பழைய ஃபோன் இருந்தால் உங்கள் பொண்ணோட ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் போலீஸ்க்கெலாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடல்நலம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணதுனால தான் அப்படி இருக்குது. அதுக்கோசரம் எனக்கு காசு தேவைப்படுது, அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிக்கோங்க சொல்லிட்டு ஒரு இடத்துல வர சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியும் கூட இந்த விஷயத்தில், அதாவது மருது ரெட்டுன்ற பேரில் தான் அந்த நெட்வொர்க் நடத்திட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ரவுண்ட் அப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லேடியை யூஸ் பண்ணி அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக போகிறாங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை வச்சுட்டு பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வாங்குறதுக்கு மாஸ்க்கை போட்டுட்டு அதாவது நம்ம மருது தான் மாஸ்க்கை போட்டுட்டு வராரு. அதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வீட்டில். நீங்கள் 3 மணிக்கு அந்த பூஜையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மருது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், கரெக்டாக டைமுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த லேடியை பார்த்து காசை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காசை கொடுக்கும்போது போலீஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் பண்ண வராங்க. கரெக்டாக அந்த ஃபோன் எவிடன்ஸை வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ கையை பிடிச்சிட்டு அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அவரை விடவே இல்லை, மருதுவை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அப்போ அதை கார்த்தி பார்த்துட்டு செம்மையாக 2-3 அடி வாங்குறாரு மருது. ஆனாலும் மருது இந்த வாட்டி எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா கார்த்தியும் அதாச்சும் கூட இருக்க அந்த இன்ஸ்பெக்டரும் கோட்டை விட்டுட்டாங்க. மருது என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஆதாரத்தை மட்டும் வாங்க முடியல. ஆனால் அந்த லேடி கொடுக்கணும்னு நினச்சாங்க, அதையும் சொதப்பிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கார்த்தி ஒரு நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணும்போது, இங்கே பாரு, ஒழுங்காக என்னை விட்டுருங்க, இல்லைங்களோட வீடியோவெல்லாம் நான் நெட்வொர்க்கில் தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆபத்து, அது உங்கள் கையில் தான் இருக்குது, என்னை தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது திருப்பி பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிடுவேன், அந்த பொண்ணுங்களோட வீடியோ எல்லாமே எல்லா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போயிடும்ன்ற மாதிரி மிரட்டுவாங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாய்ஸை மாற்றி பேசுவார். நீ கார்த்தி தானே, உன் வீட்டில் இருக்க சாமுண்டீஸ்வரி இருக்காங்களே அவங்களோட பொண்ணுங்களை கடத்திடுவேன், சொன்னால் கீழே, என் பிரச்சனைக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, இனிமேல் அவங்க பொண்ணுங்களோட உயிரோடு இருக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். கார்த்தியும் அந்த டைமில் சரி ஓகே, இனிமேல் நாங்கள் பிரச்சனைக்கு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவார். இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, என்ன சார் இது இவ்வளோ பண்ணியும் இந்த இவனை பிடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க சார், அவன் பயப்படுறான், நீங்கள் கவலையே படாதீங்க, இப்போ நம்ம ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணோம், ஏன்னா நிறைய பொண்ணுங்களோட லைஃப் இவனுக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருது. மருது ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஏற்பாடு பண்ண பூஜையில் உட்காந்துருவார். கார்த்தி கல்யாணத்துக்குள்ளே மருதோட விஷயத்தை கண்டுபிடிச்சி நிரூபிக்க போகிறாரு. அது எப்படின்றது அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.